தல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கண்ணாடி பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அழகா இருக்குமா இல்லையான்னு நீ பாக்குறதுக்கு தானே பார்த்த. ஆமா, வீடியோல வந்து நல்லா பிரசன்டபிளா தெரியணும்ல, அதுக்காக தான். இதுல பொம்பளைகளை மட்டும் சொல்லிடுவீங்களே. என்ன சொன்னாங்க? பொம்பளைங்க மேக்கப் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. ஒரு வீடியோ ஒரு கேமராவுக்கு பண்றாங்க இல்லைன்னு சொல்ல, அந்த டைம் டியூரேஷன் தான் நாங்க சொல்றோம். சரியா? நிறுத்துங்கடா டேய், நிறுத்துங்கடா சொல்லு. நிச்சயமாதான். சரி, ஓகே. நம்ம வளவல நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் தான் நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி இந்த புது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஸோ இது வந்து இந்துக்கான வீடியோ. இந்துக்கு வந்து ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவளுக்கு வந்து இந்த வீடியோல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்ல, பாக்குறவங்களுக்குமே வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ என்னடா இது புது எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி என்ன இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மேட்டுப்பாளையம்ல இருக்க ஸ்டுடியோ 11 ஃபேமிலி சலூனுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். உள்ளே போகும்போதே அவங்களோட இன்டீரியர் செட்டப்பே நம்மளை பிரமிக்க வச்சிட்டாங்க. உள்ளே போனோடனே அழகாக வெல்கம் பண்ணாங்க. அவங்களோட இன்டீரியர் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்னஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னம்னா, இந்துக்கு வந்து ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட விஐபிக்கு தனி ரூம், மேலுக்கு தனி ரூம், ஃபேஷியலுக்கு, ஹேர் வாஷுக்கு, மெனிக்யூர், பெடிக்யூர் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனி ரூம் வச்சுருக்காங்க. அதுபோக ஹைட்ரா ஃபேஷியலுக்கு ஒரு தனி ரூம் வந்து வச்சுருக்காங்க. இவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நெயில் எக்ஸ்டென்ஷன் அண்டு பிரைடல் மேக்கப்பில் தான் இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. இவங்க வந்து யூனிக்னஸே வந்து அதுதான். ஸோ இவங்க வந்து நெயில் ஆர்ட்டுக்கு வந்து நம்ம போகும்போது ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்பர்ட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடை மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஆஃபர்லேயும் நம்மளை வந்து பிரமிக்க வச்சிட்டாங்க. இப்போ நம்ம பண்ண போகிற ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்னா என்ன, அது எதுக்காக பண்ணுறோம், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவங்களோட எக்ஸ்பர்ட்டே வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஹைட்ரா ஃபேஷியலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஹைட்ரா ஃபேஷியல் தாங்க பண்ண போறேன். என்னோட ஃபேஸ் வந்து ரொம்பவே ட்ரையா இருந்ததுனால ஹைட்ரா ஃபேஷியல் வந்து பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்டுடியோ 11க்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம பண்ண போற ட்ரீட்மெண்ட் என்னது, ஹைட்ரா ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட். இது பண்ணிட்டு எப்படி ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு நான் 1 by 1 காட்டுறேன். என்னங்க பூரா உள்ள லைட்டா இருக்குது? அது வந்து நம்ம ஸ்கின்ல பாத்தீங்கன்னா 6 லேயர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நார்மலா ஃபேஷியல் எடுக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு அந்த 6 லேயர்ஸ் வரைக்கும் போயிட்டு ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அது வந்து தெரியாது. ஸ்கின்க்கு ஏத்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணும். இப்போ இது பண்ணும்போது நம்ம ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்மே உங்களுக்கு அந்த 6 லேயர்ஸ் வரைக்கும் இன்சைட் வரைக்குமே போயிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே ஓகேங்க. அதாவது மேல வந்து சும்மா ஹேண்ட்ஸ் வச்சு தானே நம்ம மசாஜ் கொடுக்குறோம். இது வந்து ஸ்கின் உள்ள வரைக்கும் நமக்கு வந்து இல்லைங்களா? சூப்பர் சூப்பர். வேற என்ன பெனிஃபிட் இருக்குங்க? சாரி, இதனால என்ன வேற பெனிஃபிட்ஸ்? அதாவது ஸ்கின்னுக்கு உங்களுக்கு ஆன் டைம் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ இருக்கும். உங்களோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் உங்களுக்கு போர்ஸ் ஓப்பனா இருக்கு இல்லைங்களா? சோ இந்த போர்ஸ் ஓப்பன் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்கின் லூசிங் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போர்ஸ் ஓப்பனுக்கெல்லாம் வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும்னு சொல்றாங்க. என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை ஸ்கின்னு. ஸோ அந்த ட்ரை ஸ்கின்காக தான் வந்து ஹைட்ரா ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்கு என்னன்ட்டு. இந்த ஃபேஷியலுக்கு வந்து எத்தனை செட்டிங் வந்து வரணும் சிஸ்டர்? நீங்கள் வந்து ஒரு 6 செட்டிங்ஸ் எடுக்கணும் இதில். ஏன்னா 28 days ஒன்ஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ரீசர்க்குலேஷன் ஆகும். ரீசர்க்குலேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வரும். ஸோ அந்த பிக்மெண்டேஷன் அகைன் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஓகே ஓகே, சரி பார்ப்போம். இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து களத்தில் இறங்கிடலாம். சரி பண்ணலாம். ஓகே ஓகே. இவங்க கிட்ட மென்னுக்கு தனியாக, ஃபீமேலுக்கு தனியாக தனித்தனியாக சர்வீசஸ் அவைலபிள் இருக்குங்க. ஸ்கின் சர்வீசஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஃபேஷியல்லையும் ஆல் டைப் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் ஹைட்ரா ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர், ஹெட் மசாஜ், ஹீல், பீல், ஹேர் சர்வீஸில் கெரட்டனிங், ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங், கேரா ஸ்மூத், போட்டெக்ஸ் அப்படின்னு எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குங்க. நம்ம ஹேருக்கு தேவையான ஆல் ஃபேஷன் கலர்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. க்ரூம் மேக்கப்பும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குங்க. இப்போ தெரியுதுங்களாங்க நாங்கள் ஏன் இந்த ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோ 11 மேட்டுப்பாளையம் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சர்வீசஸ் எல்லாம் தேவைன்னா நீங்கள் மேட்டுப்பாளையம் ஸ்டுடியோ 11 தாராளமாக விசிட் பண்ணலாம்.
ஹலோ மேடம். ஹாய் சார். என்ன பண்ணுறீங்க? நெயில் ஆர்ட். ஸோ இவங்க தான் மேட்டுப்பாளையம் ஸ்டுடியோ 11ஓட நெயில் ஆர்டிஸ்ட். ஸோ உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுங்களேன் வியூவர்ஸ்க்காக. ஹாய், திஸ் இஸ் ஜோனா ஹியர். நான் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் நெயில் டெக்னீஷியனாக இருக்கேன். ஐ எம் டூயிங் அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பெர்மனன்ட் டைப்பு அண்ட் நேச்சுரலாக இருக்கும் இந்த அக்ரலிக் பவுடர்ஸ் அண்ட் அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறவங்களுக்கு. ஸோ நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும், நேச்சுரல் நம்மளோட நெயில்ஸ் மாதிரியே ஒரு ஃபீல் கம்ஃபர்டபுள் இருக்கும். ஸோ தட் நீங்கள் அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிறது இட்ஸ் குவைட் கம்ஃபர்டபுள். இப்போது காமனாக வந்து சிலர் நகம் கடிப்பாங்க. ஸோ அந்த பைட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கிற பீப்புள்ஸ் அண்ட் வந்து நெயில்ஸில் ஸ்ட்ரென்த்தே இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டில் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வந்து ஃபங்கஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீட்டாக ட்ரை மேனிக்யூர் பண்ணி அண்ட் வந்து இந்த மாதிரி அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நெயில் க்ரோத் இருக்கும், பிரிட்டில் ஆகாது அண்ட் அவங்களுக்கு கடிக்கிற ஹேபிட்டையும் வந்து மாற்றிக்குவாங்க. நெயில்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக அண்ட் ப்ரெசன்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். ஓகே. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க அக்ரிலிக் நெயில்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 30 days வந்து ஸ்டே ஆகும். இட்ஸ் அ பிராண்டட் ஒன். ஸோ அதனால அதனோட குவாலிட்டியும் வந்து லாஸ்டிங் நல்லாவே இருக்கும். அக்ரிலிக் நெயில்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரைட்ஸு அண்ட் வந்து பிரைட்மெய்ட்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்க வீட்டில் அண்ட் நீட்டாக ஐடி பீப்புள் கூட பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஷேப்ஸ் அண்ட் சைஸஸை குறைச்சிக்க முடியும். அண்ட் வந்து நீங்கள் தாராளமாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் நேச்சுரல் நெயில்ஸ் மாதிரியே ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இங்கே ஒருத்தங்க ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுறேன்ட்டு வந்தாங்க. வாங்க அவங்க போய் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த என்ன தூங்கிட்டியா? ம் ம் அப்படியே அவங்க மசாஜ் பண்ணி விட்டாலும் அப்படியே தூக்கமாக வருது. ம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்க்ரப். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் ஒன்று நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இதோட பேர் தான் இந்து. இந்து வந்து க்ளோனிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹைட்ரா ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் அந்த மாஸ்க்கு. கலர் லைட்டாக எரியும், நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இதனால இப்போ பேச முடியாது, அந்த மாஸ்க்லாம் போட்டு இது பண்ணியிருக்கனால பேசக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் நான் தான் ஏதாவது உளறிட்டு இருப்பேன். அப்படியே அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எந்திரன் படத்தில் அந்த ரோபோட் க்ரியேட் பண்ணும்போது அதோட மூஞ்சி ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரியே இருக்குது. ஜெகனுக்கு வந்து ஃபேஸ் வந்து இன்னுமே வந்து பிளாக்காகவே இருக்கிறனால மறுபடியும் ஒரு ஃபேஷியலை போட்டுருவோமா? என்ன ஃபேஷியல்? ஒயிட்னிங் ஃபேஷியல். நான் கலராக போகிறேன். சும்மா கழுவிட்டு வந்தால் கமலஹாசன் மாதிரி இருக்கும்ல. ஓகே ஓகே. ஸோ ஃபேஷியல் பண்ணாலே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் கேங்டாடி. அந்த மசாஜ் எல்லாம் கொடுக்கும்போது அப்படியே தூக்கமே வந்துடும். கம்பல்சரி மந்த்லி ஒரு ஃபேஷியல்லேருந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது நம்ம அழகு கூடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, மெயினாக நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கும் இல்லைங்கடாடி. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஐயோ, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்.
ஃபேஷியல் ம் தூங்கிட்டியா? ஆமாம் சரி சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கும். நல்ல தூக்கமா? சூப்பர் சூப்பர். இல்லை ஃபேஷியல் பண்ணாலே வந்து நல்லா தூங்கிடணும்னு சொல்லுவாங்க, மசாஜ்லேயே தூங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சூப்பராக பண்ணாங்க. சூப்பர் சூப்பர் ஃபைன். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஹைட்ரா ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரா ஃபேஷியல் தான். என்னோட ஸ்டைலிஸ்ட் நேம் வந்து அனிதா. இவங்க தான் வந்து சர்வீஸ் பண்ணாங்க. இவங்களோட சர்வீஸுமே வந்து ரொம்ப வேற லெவலுங்க. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். இவங்களோட மசாஜ்லேயே எனக்கு வந்து நல்ல தூக்கம் வந்துச்சு. தேங்க்யூ அனிதா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்து இவர் தான் எடுத்தாரு ட்ரீட்மெண்ட். வாங்க ப்ரோ, உங்க நேம்? ஹசன். ஹசன். ஸோ இவ நீ தான் சொல்லணும் ஜெகன், அவர் உனக்கு வந்து எப்படி பண்ணி விட்டாரு? ஐயோ சூப்பர், வேற லெவல். நானுமே நல்லா தூங்கிட்டேன். நல்ல ஒரு சூப்பரா ஃபேஷியல் பண்ணி நல்ல ஒரு மசாஜ். ஸோ ரொம்பவே சூப்பரான சர்வீஸ் வந்து ஸ்டுடியோ 11. ஆக்சுவலி இது வந்து மேட்டுப்பாளையம்ல இருக்கு ஸ்டுடியோ 11. கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி பெட்டரான சூப்பரான சர்வீஸ் வேணும் அப்படின்னா மேட்டுப்பாளையம் ஸ்டுடியோ 11 வந்து விசிட் பண்ணி பாருங்க.